ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 20. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பா. தேங்கும் பின்னாடியே வந்திருப்பாரு. அப்போது வாயனோட அண்ணன் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பா. அது வாயனை முறைச்சிட்டு இருந்திருப்போம். அவனும் பார்த்து பயந்துட்டு இருப்பா. தேங்க வந்து கேட்டிருப்பான், யார் அவன், அவனை பார்த்து நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது தான் வாயன் சொல்லியிருப்பான், அவன் கூட பிறந்த அண்ணன் அப்படின்ட்டு. அவனும் வாயனை கொஞ்சம் கேவலம் பேச தேங்குக்கும் வந்து என்ன தெரிந்தால் யாப் பண்ணி இப்படி பேசுவோம், மன்னிப்பு கேள்றா அப்படின்லாம் கேட்டிருப்பான். ஸோ அதோட அந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ பார்ட் 20. இங்கே பார், அவன் என் ஒய்ஃப், சரியா? அவளை இப்போலாம் நீ பேசுகிற அவளை வச்சுக்கூடாது. என்ன தான் நீ அவன் கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் ஒழுங்காக தான் பேசணும், புரியுதா? இங்கே பாரு, உன் பேச்சு கேட்கலாம் இங்கே வரல நான், சரியா? என் பேச்சு கேட்காம போனால அப்படியே போக வேண்டியதானே. இங்கே பாரு அண்ணா, அண்ணா, இங்கே பாரு, நான் அண்ணன்லாம் கூப்பிடாத. ஹலோ, அதை நீ சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி இப்படி கத்திலாம் பேசிகிட்டு இருக்காத. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசலை, சரிங்களா அப்படின்ட்டு அவங்க அண்ணன் பாட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டான். வாயனுக்கு அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழுகிறா. தேங்க தான் கட்டி பிடிச்சிட்டு, சரிடி அழுகாத, எதுக்கு அழுகிற? அவங்க கூட யாரும் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாத. இதான் நான் இருங்கல்ல, அப்புறம் என்ன, எதுக்கு அழுதுட்டுருக்க? இல்லை தேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அண்ணனுக்கு நானும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாரு அவன் என்னை எப்படி பேசுகிறான்னு. என் அம்மா அப்பாவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் என்னை வெறுக்கிறாங்க? நான் என்ன பண்ணேன் அப்படி? நான் ஒன்றுமே பண்ணல தேவங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அழுதுட்டுருக்கும்போது தேங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வான் அழுகிறத பார்த்தா அவனுக்கு இதையுமே நொறுங்கிடும் போல். அவனுக்கே அழுகையாக வருது. இங்கே பாரு, தயவு செஞ்சு நீ அழுகாதடி. நீ அழுத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசுலாம் சத்தியமாக வலிக்குது. அழுகாத, தயவு செஞ்சு அழுதுறாத. நீ அழுகிறதுனால பார்க்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் அழுகாத அப்படின்ட்டு உன்னோட ஃபோர்கில் கிஸ் பண்ணிட்டு நான் இருக்கேன், நான் கூட இருக்கேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு வந்து வான் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கா. அப்போ கரெக்டாக அத்தை வந்து, என்னம்மா என்னாச்சு வான், எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? டேத்தான் ஏதாவது சொன்னியடா மருமகளை, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? மா நான்லாம் ஒன்றும் சொல்லம்மா, அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போல், அதனால் அப்படி இருக்கா அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே தேங்க வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவும், அப்படி ஆமாடா அந்த பொண்ணு பாவம், உனக்காண்டி தான் நீ சோகமாக இருக்கே, நீ ரூம்குள்ளே இருக்கே அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாலே, அவளுக்காண்டி நீ தான் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்தில் எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தேங்கும், நானும் அத்தம்மா யோசிக்கிறேன், ஆனால் என்ன பண்ணணும் தான் மாதிரி தெரியல அப்படின்ட்டு தேங்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனும் ரொம்ப சோகமாக அப்படி ரூமுக்கு போயிட்டா. தேங்கும் பின்னாடியே போய், ஏய் எந்திரி, இப்போ என்ன ஆச்சுன்னு படுத்து கிடக்குற? எஞ்சி உட்காரு, இங்கே வா என்கிட்ட பேசு. இல்லாத ஒன்றும் எனக்கு அப்செட்டாக இருக்குது, இங்கே வா. ஏன் எதுக்குடி, இங்கே வா. சரி அப்படின்ட்டு தேங்கும் கிட்டே போகிறான். வாயன் பாட்டுக்கு தேங்க அப்படியே ஹக் பண்ணி அப்படியே படுத்து கிடக்குறா. தேங்க பார்த்துட்டு, இப்போ எதுக்குடி என்ன பிடிச்சி படுத்து கிடக்குற? எந்தி. நான் உட விட மாட்டேன். இப்போதைக்கு எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. ஸோ ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் என் கூட இப்படி இருக்கியா? நான் தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் எஞ்சி போயேன் அப்படின்னு கேட்கும்போது தேங்க்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவனும் அப்படியே வாயனை பார்த்துட்டு வாயனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண போகிறான். வாயனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே நான் சோகமாக இருக்கேன், என்னடா எனக்கு கிஸ் பண்ண வர அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பாரு கிஸ் பண்ணணும்னு தோணுது, அதான் எப்போ கிஸ் பண்ணணும்னு தோணுதோ நான் பாட்டுக்கு பண்ணுவேன், பெர்மிஷன் இல்லாமல். ஏன்னா நீ என் ஒய்ஃப், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது வாயனுமே அப்படியே சிரிக்கிறா. அவனும் அப்படியே வாயனை அப்படியே கிஸ் பண்ணுறான். வாயனும் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் கிஸ் பண்ண உடனே வாயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே தேங்க பார்த்துட்டு, போதும் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, இதுக்கு மேலே நீ கிஸ் பண்ணனா அது வேறு மாதிரி போயிடும். ஏன்னா உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, ரெட் ஆகிடுச்சு. அடுத்து நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு போ அப்படின்றா. தேங்க வந்து, என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணுவேன்னு சொல்லு, நான் போகிறேன். அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீ என்ன இப்போல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? போ, என் மைண்டை நீ சேஞ்ச் பண்ணாத போ. நான் ரெடி சேஞ்ச் பண்ணேன்? தெரியாத மாதிரியே கேட்காத தேவங்க, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி எப்போ உன்னால் மட்டும் பேச முடியுது? என்னடி பண்ணேன் நான்? உனக்கு கிஸ் பண்ணேன், ரெடி பண்ணேன், ஒன்றுமே பண்ணல. ஷாரு நீ ஒன்றும் பண்ணலையா? ஒன்றும் பண்ணலே. அப்படி என்ன பண்ண, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. அவளே அப்படி தேங்க பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தேங்கம், என்ன பண்ணி கிஸ் பண்ணுற அப்படின்ட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கேட்கும்போது, அதான் கிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, அப்புறம் என்ன கிஸ்ஸை பிரேக் பண்ணுறா அப்படின்ட்டு அவள் மறுபடியும் கிஸ் பண்ணா. தேங்கம் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வாயன் அப்படியே கிஸ் பண்ணிட்டே தூங்கிட்டா போல். அப்படியே வாயன் அந்த தூக்கத்தில் பார்த்ததும், தூங்கும் போது அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு அவளை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான்.
பார்த்துட்டு வெளில வந்துட்டான் அவங்க அம்மாவும். என்னடா வாயின் அழுகுறாளா என்ன? யாரும்மா அவளா? ம். இவ்வளோ நல்லா அழுதா என்னை கட்டி பிடிச்சி அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லைம்மா. சரி வானை நீ லவ் பண்ணுற தானே? ஆமாம்மா இது என்னம்மா கேள்வி? அவனை லவ் பண்ணுறேங்கிறது அவளுக்கே தெரியும். டேய் இருந்தாலும் அவளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியா என்ன? ப்ரப்போஸா? அம்மா அதெல்லாம் லவ் பண்ணுறவங்க பண்ணுவாங்கம்மா, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா. இங்கே பாரு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை ஒன்றா இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? நீ அவளை லவ் பண்ணுற அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அஃபிஷியல் நீங்கள் சொல்லிக்க வேண்டாம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டா தானே இன்னுமே லவ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரம் எனக்கும் பேர குழந்தையெல்லாம் பார்க்க முடியும்ல. அப்போ தேங்க் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் என்னடா பார்த்து சிரிக்கிற? ஆ ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் சொல்கிறத கேட்டோன்னே எனக்கு தோணுச்சு சில விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எடா தேங்கு நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்ட போலே. அம்மா என்னம்மா? இல்லை இல்லை நான் அந்த மாதிரி சொல்லப்பா. எந்த மாதிரியும் சொல்ல. சரி நீ ஒழுங்காக என்னோட யோகா கிளாஸுக்கு போயிட்டுருக்கியா? ஆ அதெல்லாம் ஒழுங்காக தான்ப்பா போயிட்டுருக்கேன். சரி உன் ஹெல்த் ரிப்போர்ட்டை நான் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், பார்க்கலாம் இந்த வட்டம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. தேங்க் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா என்னடா டே நான் சொன்னது குழந்த விஷயம். அம்மா ஓர பேசாத, என்கிட்ட பேசுவதை விட்டுரு, வாங்கிட்ட பேசாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பேர குழந்தை தானே வேணும், சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அம்மா நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்துச்சி பார்க்குறான். பார்த்தா தேங்கு காணும். லிப்ஸில் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாலாம் வருது. சிரிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கபோர்டை திறக்கிறா. பார்த்தா கபோர்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான் தேங்க். எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியலை. என்னடா பண்ணிகிட்ருக்க? கபோர்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? வெளில வா. சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்னப்போ என் வீடு என் கபோர்டு, நான் உட்காரக்கூடாதா? இல்லை ஒன்றும் புரியலையே, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்ட்டு வாயின் புரியாமல் பார்க்கும்போது டக்குன்னு ஃப்ளவரை கொடுக்குறான். வாயினுக்கு ஒன்றும் சுத்தமாக புரியலை. எதுக்குடா ஃப்ளாஸு? ஒன்றும் இல்லை, இந்த அழகான பூக்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உன் ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சா, அதான் உனக்காண்டி ஃப்ளவர் ஷாப்லேருந்து ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா உனக்காண்டி தாண்டி. எனக்காண்டியா? உனக்காண்டி தான், இந்தா அப்படின்ட்டு வாயின் அந்த ஃப்ளாரை வாங்கிக்கிறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வாயின் வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவா போல். இந்த ஃப்ளார்லேருந்து செஞ்ச பர்ஃப்யூம் தான் வாயின் யூஸ் பண்ணுவாள். ஸோ அதே ஸ்மெல் அந்த ஃப்ளாரில் வரவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி நம்ம இதைத்தான் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு நான் இதை வாங்கி கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஃப்ளாரும் நானும் ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறான் போல் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி தேங்க பார்க்க ரசிச்சுட்டே தேங்கும். என்ன? சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், வெளில போ. நான் ஏன்டி போகணும்? என் வீட்டு நீ ஏன் பொண்டாட்டி, நான் எதுக்கிட்டி வெளில போகணும்? எங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அதெல்லாம் கணக்கு கிடையாது, வெளில போ. ஏதாவது முன்னாடி நான் ஒன்றுமே பார்த்ததில்ல மாதிரி பேசிகிட்ருக்க. கண்ணடி சும்மா வந்துட்டா. தேங்கண்ணா நீ இருக்கியே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குதான். பட் எனக்கு ஷை ஆகுமா இல்லையா? ஓ அப்போ என்ன வா திருப்பி பண்ணலாம், உனக்கு ஷை போயிடும். தேவம் மத்தியானம் மணி 3 ஆகுது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஒழுங்கா வெளில போ அப்படின்ட்டு தேங்க பிடிச்சி வலுக்கட்டையமாக தள்ளி விட்டுட்டா. தேங்கும் அடப்பாவி, பூவை கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவ இருக்காளே விட்றாளா அப்படின்ட்டு தேங்கும் வெளில வந்துட்டான். அவனும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே உட்காந்து காஃபி போட்டுட்ருக்கா. தேங்க்கு தான் சுத்தமாக காஃபியில் பிடிக்காது, அடிக்கடி குடிக்க மாட்டாப்ல. ஸோ அதனால் எனக்கு நீ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் போட்டு கொடுக்கணும். எங்கே ஸ்ட்ராபெரி இல்லை, ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, அதை வச்சு போட்டுத்தா. தேவ் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ட்டு அவள் உட்காந்து போட்டுட்டு இருக்கும்போது அவளை போட மாட்டேங்கிறான். பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு, அதை போடக்கூடாது, இதை போடு, சுகர் போடாத. அப்போ என்னத்தை போட, உப்பள்ளி போடவா? அதெல்லாம் போடாதடி, என் கூட கொஞ்சம் என்ன பேசுடி, என் கூட ஏறி. உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீ தான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடுன்னு சொன்னேன், இப்போ வந்து கட்டி பிடிச்சிட்டு அதை போடாதடி என் கூட பேசுடின்ற. என்ன தான் பண்ணும், என்னை வேலை பார்க்க விடுறியா? சும்மா சும்மா அந்த தொல்லை பண்ணிகிட்டு இருக்காத. போய் அந்த டைனிங் டேபிளில் போய் அங்கே சேர் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. நாங்களாம் உட்கார மாட்டேன், நான் தான் உட்காருங்கன்னு சொல்கிறான்ல அப்படின்ட்டு தேங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார வச்சான். அவன் அடுத்த செகண்டுக்கு மறுபடியும் ஓடி வந்து மறுபடியும் வானை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். வானை அப்படியே மில்க் ஷேக் போட விட மாட்டேங்கிறான். அப்படியே உன்னோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறது, ஹிப்பை பிடிச்சி கிள்றது, கணத்தில் கிஸ் பண்ணுறது, அங்கே பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். வானை நிம்மதியாக விருக்கூட மாட்டேங்கிறான். வானும்
இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு திரும்பினா அப்படியே லிப்பில் அதான் சாக்குன்னு லிப்பில் கிஸ் பண்ணுறான். எனக்கே ஒரு செகண்டில் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கா. குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தயங்க வந்து இன்னொரு கிஸ் பண்ணிக்க வாடி அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் வாயனை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். வாயனுக்கா ஐயோ என்னை வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு டேம் ஒழுங்கா போய் உட்காரு. இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? பால் எடுக்க போனால் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுற, இடுப்பு பிடிச்சி கிள்ற, என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ லிப்பில் வேறு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. இல்லையடி நான் கணத்தில் கிஸ் பண்ணுவேனே அப்படின்ட்டு கணத்தில் கிஸ் பண்ணுறான், ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான், உன்னோட ஃபேஸை சுற்றி சுற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எனக்கு இவன் அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பண்ணுறது வந்து ஒரு இம்சையாகவும் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு காதை பிடிச்சி திரிகிட்டு இருக்கா. வலிக்குதுடி வலிக்குதுடி காதை விட்றி பைத்தியக்காரி காதை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு வானோட காதை பிடிச்சி கடிக்கலான்ட்டு போகிறான். வாயனும் ஆன்னு கத்திட்டு 2 பேரும் கிச்சனில் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போது தான் கரெக்டாக தேங்கோட அம்மா தலை வலிக்குது காஃபி குடிப்பா அப்படின்ட்டு வெளில வராங்க. இதுங்க 2 ஓடி பிடிச்சி விளாண்டு இருக்கிறத பார்த்ததும் ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? கிச்சனில் என்ன ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்க? அம்மா நீ தூங்கிட்டு தானே இருந்த? எப்போ எழுந்துச்சி வந்த? தூங்கிட்டு தான்ப்பா இருந்தேன். இப்போ தான் தலை வலிக்குது, சரி ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு வெளில வந்தா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இது கிச்சனா இல்லைன்னா ப்ளே கிரவுண்டா? ஒன்றும் இல்லை நான் காஃபி போட்டு அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், நீங்கள் குடிங்க, சூடாக தான் இருக்குது, இப்போ தான் போட்டேன். அப்படியாம்மா சரி. காஃபி தான் போட்டு இல்லைம்மா, அப்புறம் என்ன கிச்சனில் பண்ணிகிட்ருக்க? மில்க் ஷேக் கேட்டார், தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் வீட்டில் தான் ஸ்ட்ராபெரி இல்லையே. ஆமாம் நானும் சொன்னேன், இவர் வந்து ஜாமில் போடுன்னு சொல்லிட்டாரு, அதான் உட்காந்து ஜாமில் போட்டுட்ருக்கேன், ஸ்ட்ராபெரி ஜாமில். தேங்கு ஒரு காலத்தில் நானும் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது அதை வச்சு போட்டு தரேன் அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது, இப்போ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு தாங்க அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்பேன். இப்போ என்ன உன் பொண்டாட்டிக்கிட்ட நீயாவே சொல்லியிருக்க? அப்போ உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். உன் பொண்டாட்டி எது சொன்னாலும் கேட்பேன், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன். இந்த ஆம்பளை பசங்களை தூக்கி வளர்த்ததுக்கு இதுதான் கிடச்சிது. என்னதான் அவங்கள தூக்கி பாசமாக கொஞ்சி கஷ்டம் என்னன்னு தெரியாமல் வளர்த்தாலும் நாளை போனால் பொண்டாட்டி வந்ததும் அவள் பின்னாடி தான் போகிறாங்க. அவள் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு எதுனாலும் சரி சரின்னு மண்டியாட்டுறாங்க. ஆனால் பெத்த தாயை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வாண்டிக்கு இதை கேட்குறதுக்கு சரியான ஃபன்னாக தான் இருக்குது. அவள் சிரிச்சிட்டே காஃபி குடிச்சிட்டு இதை பார்த்துட்டு இருக்கா. தாய் வந்து ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? பொண்டாட்டி முன்னாடி நான் அசிங்கப்படுத்தம்மா, தயவு செஞ்சு வாயை மூடுமா, போடா பேசாத என்கிட்ட, நாளையும் மண்டியும் போடா அங்கிட்டு. என்ன மில்க் ஷேக் நல்லா இருக்கா, நல்லா குடி, நல்லா மூக்கு மட்டும் குடுறா அப்படின்ட்டு அவங்க அம்மா வேணுக்குனே தேங்க பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தேங்கும் ஐயோ இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு அவனும் குடிச்சிட்டு அப்படியே வாயனப்பா செட் அடிச்சிட்டு இருக்கா. வாயனும் இன்றைக்கி என்ன தேங்க் ரொம்ப ஓவராக பண்ணுறானே அப்படின்னு யோசிச்சிட்டே தான் அவளும் காஃபி குடிச்சிட்ருக்கா. ஒரு வழியாக காஃபி மில்க் ஷேக் எல்லாத்தையும் குடிச்சதுக்கப்புறம் வாயன் அதெல்லாம் வாஷ் பண்ணலான்னு போகிறான். இவன் பின்னாடியே போகிறான், அப்படியே குட்டி போட்டு போன மாதிரி வாயன் பின்னாடி தான் போயிட்டே இருக்கான். அவங்க அம்மா பார்த்துட்டு டே என்னடா மருமகன் பின்னாடி ஏதோ குட்டி போட்டு போன மாதிரி பின்னாடியே போகிற, என்ன விஷயம், எதுக்கு போகிற, இங்கே வா நீ. மாமா ஏன் பொண்டாட்டி நான் பின்னாடி போகிறேன், உனக்கு என்னம்மா வந்துச்சு? நீ போ, உனக்கு முட்டி வலிக்குன்னு சொன்னில, நீ போய் ரெஸ்ட் எடு, போய் படுத்து தூங்கு போ. நான் ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும், நான் படுத்து தூங்குறது இருக்கட்டும், என்ன அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்க? நீ தானே சொன்ன சீக்கிரம் பேரம்பத்தி தான் வேணும்னு, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓ தேங்கு நிஜமாவாடா? ஆமாம்மா. சரி சரி சரி, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் இருக்குது, ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. என்ன அத்தை இப்போ தான் டின்னர் பண்ணி வைமா அப்படின்னு சொன்னாங்க, இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, என்னாச்சுதா? மேபி இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டின்னர் கூப்பிட்டுருக்கலாம், இன்வைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் அம்மா வந்து போகிறாங்க போல், யாருக்கு என்ன தெரியும். ஓகே சரி நான் வாஷ் பண்ணுறேன். என்ன பண்ணுற? எங்கே இதை கழுவ வைக்க வேணாமா? சரி சரி நீ வந்து வாஷ் பண்ணி வை அப்படின்ட்டு அவள் வேலை பார்க்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சோஃபாலேருந்து உட்காந்துட்டான். அவன் என்ன கேட்குறா, என்ன பண்ணட்டும், என்ன சாப்பிட்றீங்க? நீ வேணா ஃப்ரீயாக இருக்கியாடி, ஒன்றா வேணா சாப்பிட்றேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நீ என்னன்னாலும் பண்ணு, உன் கையில் என்ன கொடுத்தா சாப்பிடுங்கிறதா அப்படி சொன்னேன். இல்லையே அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. ஒன்று தான் சாப்பிடுன்னு சொன்னேன், ஏன் உனக்கு கேட்கல இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறியா? இருக்கியே, இந்த மாதிரிலாம் பேசுகிறத நீ எப்போ தான் ஸ்டாப் பண்ண போகிற? நான் ஸ்டாப் பண்ணுறதாவே இல்லைடி ஃபஸ்ட்டு. அப்படியா சரி என்ன மாதிரி பண்ணிட்டு போ. என்ன பண்ணட்டும் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அதான் சொல்லிட்டல உன் கையால் நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்டி. ஓ
ஒரு பாட்டில் பால் டேல் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். சாப்பிட்றியா? சாப்பிடுவேன். நீ அவ்வளோ பாசமா எனக்கு குடுக்கும்போது, அத சாப்பிட மாட்டேனா என்ன? அதையும் சாப்பிடுவேன். நீ பைத்தியமாயிட்ட தேவ். சத்தியமா சொல்றேன். நீ பைத்தியமாயிட்ட அப்படின்ட்டு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. தேங்க அப்போ வந்து ஏதோ யோசிச்சவன் கடகடன்னு கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அவனும் கிளம்பிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் புரியல. எங்கடா போற? ஒரு சின்ன விஷயம் பிரச்சனை ஆயிடுச்சா? போயிட்டு வரேன். எங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? என்ன சொல்ற நீ? இங்க பாருடி, நீ ரொம்ப பதட்டப்படாத. ஒரு சின்ன வேலை முடிக்கணும். முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தேங்க அங்கேருந்து வேகமாக அப்படியே கிளம்புறான். ஸோ இதோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.